وقال نبينا صلى الله عليه وسلم كل مسكر حرام صدق النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. ஸலாத்தும் ஸலாமும் அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னார்களின் சத்திய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக உலகில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. சங்கைக்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியவர்களின் சகோதரர்களே, அல்லாஹ் தான் வழங்கிய அற்புதமான மார்க்கமான இஸ்லாத்திலே சில விஷயங்களை ஹலாலாக, சில விஷயங்களை ஹராமாக ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஹலால் அதிகமா ஹராம் அதிகமா என்று நாம் யோசித்து பார்த்தால், ஹராம் என்பது சொற்பமானது, ஹலால் என்பது நிறைய அதிகமாக உள்ளது. ஹராம் என்று நீங்கள் எடுத்தால் அதை விரல் விட்டு எண்ணிவிடலாம். ஒரு திருட்டு, கொலை, கொள்ளை, விபச்சாரம், மது, அபகரித்தல், அநீதம், அக்கிரமம், வட்டி, ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் ஹராமாக இருக்கிறது. அவைகளை தவிர்த்து உண்டான எல்லாமே ஹலாலாக இருக்கிறது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் முக்கியமான விஷயம், இந்த உலகத்தில் எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா ஹலால் அனுமதிக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறானோ அவைகள் அத்தனையும் சரியானது, பரிசுத்தமானது. நபிமார்கள் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட நோக்கங்களை பற்றி குர்ஆன் பேசக்கூடிய ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வயுஹில்லு லஹும் தையிபாத், அவர்கள் நல்லவற்றை ஹலாலாக ஆக்குவார்கள். வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், கெட்டதை, தீங்கானதை அவர்கள் மீது, மனிதர்கள் மீது அவர்கள் ஹராமாக ஆக்குவார்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட எத்தனையோ விஷயங்கள், ஒரு வியாபாரம், ஒரு கொடுக்கல் வாங்கல், திருமணம், தலாக், பல்வேறு விஷயங்கள் எல்லாமே மார்க்கத்தில் முறையானது, சரியானது, அனுமதிக்கப்பட்டது. அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மனித குலத்திற்கு நன்மையை தரக்கூடியது, மனித குலத்திற்கு தீங்குகளை விளைவிக்கக்கூடியது அல்ல. அப்படித்தான் அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தின் ஒவ்வொரு சட்டங்களையும் நமக்கு அழகான முறையில், அறிவுபூர்வமான முறையில், எல்லா காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடிய வகையிலே அமைத்து தந்திருக்கிறார். அதனால்தான் இந்த இஸ்லாம் என்பது உலக அழிவு நாள் வரைக்கும் இதுதான் மார்க்கம். இனிமேல் ஒரு நபியோ, ஒரு மார்க்கமோ, ஒரு வேதமோ இந்த பூமிக்கு இனிமேல் கிடையாது. உலகம் எப்போது அழியும் யாராலும் சொல்ல முடியாது. கணிப்புகள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு கணிப்புகளும் பொய்யாகி கொண்டே வருகிறது. கணிப்புகள், எத்தனையோ கணிப்புகள். ஆனால் ஹதீஸ் ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகம் அழிவதற்கு முன்பாக இந்த உலகத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று சொன்னார்கள். நிறைய மாற்றங்களை இந்த பூமியும், இந்த பூமியில் வரக்கூடிய அடுத்தடுத்த தலைகளையும் பார்த்து கொண்டே இருப்பார்கள். நாமும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒரு காலத்தில் கொலை என்பது அரிதாக இருந்தது, இன்றைக்கு கொலை பரவலாகிவிட்டது. கொலை பெருகும் என்றார். விபச்சாரம் அரிதாக இருந்தது, விபச்சாரம் பரவலாகும் என்றார்கள். இன்றைக்கு பரவலாகிவிட்டது. விபச்சாரம் இல்லாத ஊரே இல்லை, நாடே இல்லை. அதற்கென்று எத்தனையோ நாடுகள் தனியாகவெல்லாம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் பெருமானார் சொன்ன முன்னறிவிப்புகள், அடையாளங்கள், கியாமத்துக்கு முன்பாக ஏற்படக்கூடிய சிறிய பெரிய மாற்றங்களை இந்த உலகத்தில் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் ஒன்று சொன்னார்கள், மது குடிப்பது அதிகமாகும், பரவலாகும். இன்றைக்கு மது என்பது எல்லா இடங்களிலும் இருக்கிறது. ஒரு நேரத்தில் தமிழகத்திலே மது என்பது தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருந்தது. மது விலக்கு அமலில் இருந்தது.
மது குடித்தால் குற்றம் என்று இருந்த நிலை மாறி இன்றைக்கு அரசாங்கமே மது கடைகளை நடத்தும் அளவுக்கு அது பரவலாக மாறியிருக்கிறது. அன்றைக்குரிய பெரியவர்கள், ஒரு வங்கியில் பணி செய்யக்கூடிய ஒரு மேனேஜர், நன்றாக படித்தவர், டீசென்டானவர், மது அறிந்துவிட்டு தெருவிலே மல்லாக்கப்படுத்து கிடக்கிறார். என்ன இவரா இப்படி என்று நாம் வருத்தப்படுகிறோம். அவரை பார்த்து இந்த மது பழக்கம் எப்படி ஒரு கண்ணியமான மனிதனை இப்படி இழிவாக மாற்றி இருக்கிறது என்று நாம் அந்த இடத்திலே நம்முடைய மனம் ஒதுங்குகிறது. அதனால் தான் இஸ்லாம் சொல்கிறது மது என்பது ஹராம், மதுவை நீங்கள் அருந்தாதீர்கள். எந்த ஒரு சூழலில் ஒரு முஸ்லிம் மதுவை தொடக்கூடாது. வலா யஷ்ரபுல் ஹம்ர ஹீன யஷ்ரபுஹா வஹுவ முஃமின். மது அருந்தும் போது ஒரு முஃமின் அவன் முஃமினாகவே இருப்பதில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார். அதே நிலையில் அவனுக்கு மௌத் வந்து விட்டார், அவன் ஈமானை கேள்விக்குறி என்பது அதற்கு அர்த்தம். அவனுடைய ஈமானை கேள்விக்குறி, மறுமையில் அவனுடைய நிலை என்னவாகும் என்பது கேள்விக்குறி. அந்த அளவிற்கு மது என்பது மிகப்பெரிய ஒரு சமூக தீமையாக இருக்கிறது. அன்பிற்குரிய பெரியவர்களே, பல நூற்றாண்டுகளாக இந்த மண்ணில் மது பழக்கம் இருக்கிறது. நபியின் காலத்திலும் இருந்தது. குர்ஆன் அதை பல இடங்களில் பல வசனங்களில் பல்வேறு கோணங்களில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். நபியே அவர்கள் உம்மிடம் மதுவை பற்றி, சூதாட்டத்தை பற்றி கேட்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், அந்த ரெண்டுமே பெரும் பாவம். மது எப்படி மார்க்கத்தில் ஹராமோ, சூதாடுவது, சீட்டாடுவது, பணம் கட்டி விளையாடுவது எல்லாமே மார்க்கத்தில் ஹராம், தடை செய்யப்பட்டது. மக்களுக்கு அதில் சில பிரயோஜனங்கள் இருக்கிறது. முதலில் அல்லாஹ் அதை பெரும் பாவம் என்று சொல்லிவிட்டான். பிறகு சில பயன்கள் இருக்கின்றன. இந்த இரண்டின் மூலமாக கிடைக்கக்கூடிய பயனை விட அதன் பாவம் பெரியது என்று அல்லாஹ் தஆலா மது சூதாட்டம் ரெண்டை பற்றி உண்டான ஒரு சிந்தனையை தூண்டிவிட்டான். சூதாடுவது மூலமாக நிறைய சம்பாதிக்கிற மாதிரி தெரியும். பல பேர் சூதாடி பணக்காரர்களாக மாறுவார்கள். நடைமுறையில் பார்க்கிறோம் இல்லையா? சூதாடி வீடு கட்டுப்பவர்கள் கூட உண்டு, திறமையாக விளையாடி. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அதில் சில பயன்கள் இருக்கிறது. ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய நன்மையை விட தீமை பெரியது. மதுவை எடுத்த உடனே குர்ஆன் தடை செய்யவில்லை. முஸ்லிம்களில் சில பேரிடமும் மது பழக்கம் இருந்தது. அது காலங்காலமாக அரபு கொண்டு இருந்து கொண்டே வந்தது. இன்றைக்கு இருப்பது போன்ற கடைகள் கிடையாது. ஒவ்வொரு வீட்டிலும் மதுவை தயாரிப்பார்கள். அது ஒரு பலரசத்தை போன்று, தூசை போன்று, பேரித்த பழங்களில், கோதுமை கனிகளில், கோதுமை தானியத்தில், தேனில், திராட்சையில், உலர்ந்த கிஸ்மிஸ் போன்ற திராட்சைகளில் மதுவை தயாரிக்கக்கூடிய பழக்கம் வீடுகளில் இருந்தது. அதற்கு பிறகு மதுவினால் சின்ன சின்ன சண்டைகள் ஏற்பட்டுக் கொண்டே இருந்தன. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தது, ஈமான் கொண்ட மக்களை போதை உள்ள நிலையில் நீங்கள் தொழுகையின் பக்கம் நெருங்க வேண்டாம். மது குடிச்சீங்கன்னா நீங்க தொழுகைக்கு போகாதீங்க. பகல் நேரத்தில் ஒருத்தர் லுஹருக்கு மதுவை குடிக்கிறாரு, அதற்குள்ள போதை தெரியாது. ஒரு கிட்டத்தட்ட இஷாவுக்கு அவரால் குடிக்க முடியாது. இப்ப மக்கள் என்ன செய்வாங்கன்னா, இஷாவுக்கு அப்புறமா குடிச்சுவாங்க. இந்த பதில் நீண்ட நேரம் இருக்கு இல்லையா, பதிலுக்கு எந்திரிக்கும் போது போதை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்துச்சு. அப்போ ஒரு சஹாபி மகரிபுரி தொழுகை நேரம் வருகிறது, தொழுகை நடத்துகிறார். நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன் என்ற வசனத்தை லாப விட்டுட்ட, நீங்கள் வணங்குவதை நானும் வணங்குவேன், நான் வணங்குகிறேன் என்று தவறாக அந்த போதை மயக்கத்தில் ஓதிவிடுகிறார். இப்ப தொழுகை முறிந்துவிட்டது. இந்த மாதிரியான சில தவறுகள் நடந்து கொண்டே இருந்தது. ரலியல்லாஹு அன்ஹு சொந்தமான ஒரு ஒட்டகம், அப்போது இஸ்லாத்தை ஏற்காமல் இருந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு மது போதையில ஒட்டகத்தை அறுத்து ஒரு வழி பண்ணி அதை கொண்டுட்டு போதை மயக்கத்தில் இருக்கிறாங்க.
அலிரலியல்லாஹு ஒரே சொத்து ஒட்டகம், அதுவும் இப்போது தன் சொந்த தந்தையினால் அது பாராட்டப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹ் போய் அழுது கண்ணீரோடு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி ஹம்சா பண்ணிட்டாங்க. ரசூலுல்லாஹ் நேர வந்து ஹம்சாவை பார்க்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னு கேட்கிறாங்க. ஹம்சா ரலியல்லாஹு நிதானத்தில் இல்லை, போதையில் இருக்கிறார். நீங்க எல்லாம் என்னுடைய அடிமை என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க இப்போ மக்கள் இருக்கிறாங்க, அறிவு பேச்சு தெளிவா இருக்காங்க. சுய சிந்தனையோடு அவங்க பேசல, ரசூலுல்லாஹ் எதுவுமே பேச திருப்பி போயிட்டாங்க. இப்ப இந்த மாதிரி சில இடங்கள்ல சஹாபாக்கள் மது சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு இடையில குலப்பெருமை குடும்ப பெருமைகள் பேசி தந்த கைகலப்பு மண்டையெல்லாம் உடஞ்சு, அந்த மாதிரி எல்லாம் பெருசு நடக்க ஆரம்பிச்சு. பாரதம் நடக்குது இல்லையா? உலகம் பார்க்கிறாங்க, சுவாசனையாக அல்லாஹ் பையன் கம்பெனி பயானம் ஷாஃபியா மதுவின் விஷயத்தில் எங்களுக்கு ஒரு தெளிவான தீர்வை கொடு என்று மர்யல்லாஹு திரும்ப திரும்ப அல்லாஹ்விடம் துஆ செய்து கொண்டே இருந்தார். கடைசியாக சூரத்துல் மாயிதாவில் வரக்கூடிய 90வது வசனம் இறங்கியது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம், மது, சூதாட்டம், சிலைகளை வணங்குவது, அம்புகளை வைத்து குறிப்பார்ப்பது, அம்புகளை வச்சு அரபு குறிப்பார்ப்பது பழக்கம் இருக்கிறது. அம்புகளை வைத்து குறிப்பார்ப்பது அமலை ஷைத்தான், அருவருக்கத்தக்க ஷைத்தானின் செயல்கள். பதுத்தறி போகும், அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், அல்லக்கும் புரியும், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று இந்த வசனத்தின் வழியாக அல்லாஹ் தஆலா முற்றிலுமாக மதுவை ஹராம் என்று தடை செய்தார். தொடர்ந்து அல்லாஹ் அடுத்த வசனத்திலே பேசலாம். மதுவின் மூலமாக ஷைத்தான் உங்களிடம் விரும்புவது என்ன தெரியுமா? அய்யூகிய பைனக்கும் அதாவத் வல் பக்தாக பில் கம்ரி வல் மைசிர், விரோதத்தையும் பகைமையையும் உங்களுக்கு இடையில் தூண்டுவதற்காகத்தான் ஷைத்தான் இந்த பழக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய வணக்கத்தை விட்டு உங்களை தடுப்பதற்காக, தொழுகை விட்டு உங்களை தடுப்பதற்காக ஷைத்தான் உங்களை இந்த பாவத்தின் பக்கம் தூண்டி விடுகிறான். அதை விட்டு நீங்கள் தவிர்த்து வருங்கள் என்று அல்லாஹ் தஆலா அதன் காரணத்தோடு சொல்லி காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம். ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நான் சிறுவனாக இருந்த போது அபூ துல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் ஒரு விருந்து நடந்தது. அந்த விருந்துக்கு பிறகு மது பரிமாறப்பட்டது. ஒரு சஹாபி வந்தார், இன்னல் ஹம்ர கத் ஹுர்ரிம, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மதுவை தடை செய்து விட்டான், இந்த வசனத்தை இறக்கி விட்டான் என்று அவர் சொன்னார். உடனே அபூ துல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்னை கூப்பிட்டு ஃபஹரிக்ஹா ஃபஅஹரக்துஹா, இதை நீ கொட்டிவிடு என்று சொன்னார்கள். நான் மதுக்கள் இருந்த அந்த தீப்பாய்களை பூஜாக்களை அப்படியே தூக்கி கொண்டு போய் வெளியிலே கொட்டிவிட்டேன் என்று சொல்லக்கூடிய செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவாகியிருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், யமன் நாட்டு மக்களிடம் தேன் மூலமாக தயாரிக்கக்கூடிய ஒரு வகையான பானம், அது பிஸ்பு என்று பெயர், அதை மக்கள் அருந்துவார். அந்த நாட்டில் அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் அதை பற்றி கேட்கப்பட்டது, பிஸ்புவை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அதனுடைய சட்டம் என்ன? தேன் மூலமாக தயாரிக்கப்படும் பலருக்கும் கிட்டத்தட்ட மது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், குல்லு ஷராபின் அஸ்கர ஃபஹுவ ஹராமுன், போதையுள்ள அனைத்து குடிபானங்களும் ஹராம். தேனால் தயாரிக்கப்பட்டதாக இருந்தாலும், பேரிச்சம்பழத்தால் தயாரிக்கப்பட்டதாக இருந்தாலும், திராட்சையால் தயாரிக்கப்பட்டதாக இருந்தாலும், அது போதை இருக்குமானால் அது ஹராம் என்று தெளிவான பதிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார். மதுவின் மூலமாக எத்தனையோ தீமைகள் ஏற்படுகிறது. மறுபடியும் சொல்வார்கள், வல் கம்ரு மா காமலல் அக்ல், மது என்பது அறிவுக்கு திரையிடுகிறது, அறிவை மறைத்து விடுகிறது, அவன் சிந்திக்க தவறி விடுகிறான். அந்த போதை தெரியும் முறை அவன் மனிதனாகவே இருப்பதில்லை, கிட்டத்தட்ட மிருகமாக மாறிவிடுகிறான். எத்தனை குடும்பங்களில் தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரிவதில்லை. ஒரு குடிகாரனுக்கு பணம் கேட்கிறான், குடிப்பதற்கு கொடுக்காவிட்டால் மனைவியை கொலை செய்ய முயற்சிக்கிறான், தாயை கொலை செய்ய முயற்சிக்கிறான். ஏன் பெற்ற பிள்ளைகளை கூட இந்த போதை வெறியில் அதை குடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் அவன் கொலை செய்யக்கூட தயங்குவதில்லை. இது போதையில் அல்ல, தெளிவான நிலை. மதுவுக்கு அடிமையானவர்களால் எத்தனை தீமைகள் இந்த நாட்டில் ஏற்படுகிறது. கொலைகள்,
அடுத்தவரை அல்ல, தன் சொந்த மனைவியை, தாயை, மக்களை கொல்லக்கூடியவர்களாக குடிகாரர்கள் மிருகமாக மாறக்கூடிய ஒரு சூழலுக்கு மது அவர்களை விட்டு செல்கிறது. அதனால்தான் இஸ்லாம் அதை முழுமையாக தடை செய்திருக்கிறது. எத்தனையோ பெண்களுடைய தாலிகள் அருந்து போவதற்கு மது காரணம். மது குடிப்பவன் தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொள்கிறான், தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறான். குர்ஆன் சொல்கிறது, வலா தக்துலூ அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் கொன்று விடாதீர்கள். தற்கொலைக்கு ஆதாரமான வசனத்தை சொல்வார்கள், உங்களை நீங்க அழிச்சுக்காதீங்க. தற்கொலைக்கு மாத்திரமல்ல, மனிதன் தனக்குத்தானே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய எந்த தீங்காக இருந்தாலும் அது இஸ்லாமுக்கு அனுமதி. ஒரு டாட்டூ போடுவது, ஒரு டை அடிப்பது, இதெல்லாம் மார்க்கத்தில் ஹராம். ஏன் தெரியுமா? அது உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளும் அநீதி, உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளும் ஒரு பாதிப்பு. கள்ளமாக உள்ளூர் அடிக்கக்கூடிய மது ஒரு கட்டத்தில் அவனையும் அழித்து அவன் குடும்பத்தை நடுத்தெருவில் கொள்வது நிறுத்தக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். எத்தனை குழந்தைகள் அனாதையாகிறது. காரணம் என்ன? பொறுப்பற்ற ஒரு குடிகார தந்தையின் காரணமாக அந்த குடும்பம் பாதிக்கப்படுகிறது. அன்பிற்குரிய பெரியவர்களே, மதுவை அறிந்து விட்டு பாட்டில தூக்கி கீழே போடுறான். இந்த பாட்டில் அவனை பார்த்து சொல்றது, இன்னைக்கு ஒன்னால நான் காலி, நாளைக்கு என்னால நீ காலி. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு. படிச்சுக்கிட்டே குடிச்சுக்கிட்டு இருப்பான். என்ன கொடுமை! ஏனென்றால் மதுவை பற்றி உண்டான விழிப்புணர்வுகள் இன்றும் மக்களுக்கு முழுமையாக அரசின் மூலமாக போய் சேர்வதில்லை. அரசை அதை விற்பதால் அரசு அதை செய்ய முன்வருவதும் இல்லை. இஸ்லாம் வந்த பிறகு இந்த சமூக தீமையை முற்றிலுமாக வேரோடு கிள்ளி எரிந்தது என்பது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு மண்ணிலிருந்து மதுவை ஓட விளக்கினார்கள். மது விலக்கை முற்றிலும் அமல்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சில மன்னர்கள் பணத்தாசை, உலக ஆசையின் காரணமாக இஸ்லாமிய தனித்துவமான அந்த மது கலாச்சாரத்தை மீண்டும் அந்த சவுதிய மண்ணில் ஏற்படுத்துகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனுடைய தீமைகள், தீங்குகள், விளைவுகள் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அதன் மூலமாக சில சந்தி பைசாவுக்காக வேண்டி அரசாங்கம் இன்றைக்கு மதுபார்களுக்கு சவுதியில் அனுமதி கொடுத்திருப்பது நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரிய பெரியவர்களே, மதுவோடு சம்பந்தப்பட்ட 10 நபர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். லஅனல்லாஹுல் ஹம்ர, அல்லாஹ் தஆலா மதுவை தடுத்திருக்கிறார். அதை குடிப்பவனை, மதுபானத்தை ஊற்றி கொடுப்பவனை, அதை விற்பவனை, வாங்குபவனை, மதுவை பிடிப்பவன், மதுவை தயார் செய்பவன், யாருக்காக தயார் செய்யப்படுகிறதோ அவன், மதுவை சுமந்து செல்லக்கூடியவன். அதாவது மதுக்கடையில ஒரு டிரைவராக வேலை செய்யக்கூடிய ஒரு நபர், மது கடை, பார், சூப்பர் மார்க்கெட் என்ன வாங்கி வைத்துக் கொள்ளலாம். அதை சுமந்து செல்லக்கூடிய வேலையை செய்யக்கூடியவன், யாருக்காக சுமந்து செல்லப்படுதோ அவன். மதுவின் லாபம், மது கடை நடத்தும். சில முஸ்லிம்கள் பார்கள் நடத்துவது, முஸ்லிம்கள் பார் நடத்துவதற்கு இஸ்லாமுக்கு அனுமதி இல்லை. குடிக்கிறது எப்படி ஹராமோ அதை விருப்பதும் ஹராம், வாங்குவதும் ஹராம், அதற்கு எந்த வகையிலும் உதவி செய்வது ஹராம். அதை அன்பளிப்பாக கொடுப்பதும் ஹராம். யாராவது அன்பளிப்பாக உங்களுக்கு கொடுத்தால் அதை வாங்குவதும் ஹராம். மது சார்ந்த எல்லாவற்றையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். ஹாக்கிம், திர்மிதி, அபூ தாவூத் போன்ற ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் நூல்களிலே இந்த நபிமொழி பதிவாகி இருக்கிறது. சவுதியில வேலை செஞ்ச ஒரு டிரைவர், அவர் மதுவா கேட்கிறார் உலமாக்கள்கிட்ட, நான் டிரைவராக இருக்கிறேன், எனக்கு டெலிவரி வேலை, ஆர்டர் வருகிறது, அந்த ஆர்டரில் மது பாட்டில் இருக்கிறது, நான் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிட்டு அந்த முகவரியில கொண்டு போய் சேர்க்கணும், அட்ரஸ்ல கொண்டு போய் கொடுக்கணும், எனக்கு தெரியாத மது பாட்டில் தான், இது கூடுமா, இதை நான் செய்யலாமா? அந்த உலமாக்கள் சொல்வார்கள் கூடாது. இந்த அதற்கு என்ன ஆதாரம்? ஹதீஸ் ஆதாரம். மதுவை சுமந்து செல்வது, மதுவை சுமந்து செல்வதும் ஹராம் என்ற அடிப்படையில் அது போன்ற வேலைகளை செய்வது, அது அடுத்தவர்கள் வாங்கி கொண்டு போய் கொடுப்பது, அது கூலிக்காக இருந்தாலும் மார்க்கத்தில் ஹராம் என்று நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்குரிய பெரியவர்கள், இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் ஒரு முஸ்லிம் மது அருந்தினால் அவனுக்கு
தண்டனை தரப்பட வேண்டும். சொல்லாத காலத்தில் தண்டனை தரப்பட்டது. மது அருந்தும் பழக்கம் உள்ள முஸ்லிம்களுக்கு கசையடி தரப்பட்டது. அலிரலியல்லாஹு ஆட்சி காலத்துல வலீத் இப்னு உக்பான்ற ஒருத்தர் மது குடித்தார். அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் சஹாபி கூப்பிட்டு சொன்னாங்க, அவருக்கு வந்து ஹத் அடிங்க, கசையடி கொடுங்க. 40 அடி அடிச்சார். சொன்னாங்க அலிரலியல்லாஹு ஹனீஃபா போதும். ரசூலுல்லாஹ் 40 அடி கொடுத்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மது அருந்தியவருக்கு 40 அடி கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு 80 அடி கொடுத்தாங்க. அடி கொடுக்கிறது அவன் கொள்றதுக்கு இல்ல, திருத்துவதற்கு. இனிமேல் அவனுக்கு தவறை செய்யக்கூடாது என்பதற்காக, திருத்துவதற்காக. அதனால எனக்கு வந்து 40 போதும் தோணுது என்று சொல்லி அதோடு நிறுத்தி கொண்டார். இந்த உலகத்துல ஒரு முஸ்லிம் மது அருந்தினால் இஸ்லாமிய கவர்மெண்டாக இருந்தால் தண்டனை தரப்பட வேண்டும். மறுமையில் அல்லாஹ் தஆலா மது அருந்தக்கூடிய ஒரு முஸ்லிமுக்கு தரக்கூடிய தண்டனை தீனத்துல் ஹபால் அவனுக்கு தரப்படும் என்று சொன்னார். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், தீனத்துல் ஹபால்னா என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நரகவாசிகளுடைய வியர்வையை அவர்களுக்கு குளிப்பாட்டப்படும். மது அருந்தக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள், அதிலிருந்து மீளாதவர்கள், அந்த தவறை உணர்ந்து தௌபா செய்யாமல் மரணித்து விட்ட மக்களுக்கு மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய தண்டனை நரகவாசிகளின் வியர்வைகளை குடிக்க சொல்லி அவர்களுக்கு வேதனை அளிக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார். அன்றைக்குரிய பெரியவர்களுக்கு எத்தனையோ முஸ்லிம் வாலிபர்கள் இன்றைக்கு மது பழக்கத்திற்கு, போதை பழக்கத்திற்கு, கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாகி தங்கள் எதிர்காலத்தை புகைத்துக் கொண்டிருக்கிறார். கடந்த ஓரிரு மாதங்களில் மாத்திரம் 50 முஸ்லிம் வாலிபர்கள் கஞ்சாவுடைய வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுல அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழக்கூடிய ஊர்கள், கீழக்கரை, ராம்நாடு, ஆம்பூர், வாலியம்பாடி போன்ற ஊர்களில் இருந்து வாலிபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முன்புற நிற்கிறார், தாடி வச்சு தொழுகிறார். அவர் யாருன்னா கஞ்சா வியாபாரி. எங்கே போய் கொண்டிருக்கிற முஸ்லிம் சமூகம் முழுக்க முழுக்க ஹராமான தெளிவான அரசாங்கம் தடை செய்திருக்கக்கூடிய ஒரு தொழிலை, ஒரு பொருளை விற்கலாமா? எவ்வளவு பெரிய அசிங்கம், எவ்வளவு பெரிய பாவம்! பணத்துக்காக வேண்டி இன்றைக்கு வரக்கூடிய முஸ்லிம்கள் கூட தவறை செய்கிறார்கள் என்று நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய பெரியவர்களே, இளைஞர்கள் இந்த நாட்டில் முதுகெலும்புகள் என்று சொல்வார்கள். அடுத்த தலைமுறை இளைஞர்கள், வருங்கால தலைமுறை இளைஞர்கள், அவர்கள் இன்றைக்கு கஞ்சாவுக்கு மதுவுக்கு அடிமையாக மாறினால் அவர்களுடைய எதிர்காலம் என்னவாகும்? குடும்பம் என்னவாகும்? அவர்களின் சார்ந்து இருக்கிற சமூகம் என்னவாகும்? இந்த நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எதை பற்றி யோசிக்காமல் தங்களுடைய அற்பமான ஆசைகளுக்காக வேண்டி இளைஞர்கள் இன்றைக்கு ஒரு சின்ன சுகத்துக்காக வேண்டி கஞ்சாவிற்கும் போதையும் அடிமையாகி தங்கள் வாழ்க்கையை சன்னமாக எத்தனையோ முஸ்லிம் வாலிபர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் அதுபோன்ற வாலிபர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும். ஜமாஅத்துடைய கடமை. அவர்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும், புத்திமதி சொல்ல வேண்டும். ஏதோ தவறான சகவாசத்தால் அவர்கள் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்கிறார்கள், ஆரம்பம் போன்ற பயங்கரவாத அமைப்புகள் திட்டமிட்டு முஸ்லிம் வாலிபர்களுக்கு இலவசமான கஞ்சாவை கொடுத்து அவர்களை அடிமைப்படுத்துகிறார்கள். வருங்கால ஒரு தலைமுறை சமூக அக்கறை இருக்கக்கூடாது, சொந்த வாழ்க்கையை இழக்க வேண்டும், அவன் பெயரில் மாத்திரம் முஸ்லிமாக இருக்க வேண்டும், நடைமுறையில் முஸ்லிமாக இருக்கக்கூடாது என்ற ஒரு பெரிய திட்டத்தோடு முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில், ஸ்கூல்களில் ஒரு 10வது படிக்கக்கூடிய வாலிபனுக்கு இலவசமான கஞ்சா கிடைக்கிறது எப்படி? தீய சக்திகள், மத வெறியர்கள் தமிழகத்தில், நாம் மற்ற இடங்களை பற்றி பேசவில்லை, தமிழகத்திலே பல இடங்களில் திட்டமிட்டு பெண்கள் மூலமாக, ஏஜென்ட்கள் மூலமாக முஸ்லிம் பசங்களுக்கு கஞ்சாக்கள் பரிமாறப்படுகிறது என்ற தகவலை காவல்துறை சொல்கிறது, உளவுத்துறை சொல்கிறது. நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு நம்முடைய வாலிபர்களை நாம் வழிநடத்த வேண்டும். அன்றைக்குரிய வாலிபர்களுக்கு என்று ஒரு இலக்கு இருக்க வேண்டும், லட்சியம் இருக்க வேண்டும். இன்னைக்கு வாலிபர்களுக்கு என்ன இலக்கு இருக்குது?
வாழ்க்கையில் என்ன லட்சியம்? சொல்றதுக்கு கூட யாருக்கும் தைரியம் இல்லை. ஏன்னா இலக்கே இல்லை, லட்சியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்க்கிற வாலிபர்கள் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு, இஸ்லாத்தினுடைய தரத்தன்மைக்கு மிகப்பெரிய உண்மையாக இருந்த அஸ்திவாரங்கள் வாலிபர்கள். நீண்ட நெடிய பட்டியல்கள், ஏராளமான நிகழ்வு வரலாற்று சம்பவங்கள் இருக்கின்றன. ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி முடிக்கிறேன். முகமது அல் பாசிர் ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு 21 வயசு அல்லது 24 வயசு இருக்கும். சஹாபாக்கள் அவங்க வேற இடத்துல இருக்கு, வேற அளவில் இருக்கிறாங்க. ஹிஜ்ரி 6 சஹாபாக்கள் காலத்துக்கு பிறகு ஒரு 5-6 நூற்றாண்டுகள் கடந்து வந்து அன்றைக்கு இருந்த துருக்கி, கான்ஸ்டாண்டினோபிள், பெர்சியன் எம்பையர், மிகப்பெரிய வல்லரசாக இருந்த ரோம் வல்லரசுக்கு கீழே இருந்த ஒரு இஸ்லாமிய பகுதி. ஒரு 21 வயசு கொண்ட வாலிபர் முகமது அல் பாசிர் அந்த வல்லரசை எதிர்த்து பெரும் படையை திரட்டி வந்து அந்த கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றினார். இன்றைக்கு அது துருக்கியினுடைய தலைநகரம் இஸ்தான்புல். நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா தெரியும், இஸ்தான்புலுடைய எல்லா டீட்டெயில்ஸ் வருது. துருக்கி நாடு இன்றைக்கு இஸ்லாமிய நாடாக இருப்பதற்கு காரணமே முகமது அல் பாசிர் தான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். எவ்வளவு ஒரு இலக்கு லட்சியம் அவருக்கு இருந்திருக்கும். முஸ்லிம்களிடமிருந்து கிறிஸ்தவர்கள் கைப்பற்றிய அந்த பகுதியை நாம் மீட்டெடுக்க வேண்டும், அதை முஸ்லிம்களுக்கு சொந்தமாக்க வேண்டும் என்ற வெறியோடு, வேகத்தோடு, விவேகத்தோடு, தீட்சண்யமான அறிவோடு அவர் முன்னேறி அந்த பகுதியை முஸ்லிம்களுக்கு சொந்தமாக்கார். இன்றைக்கு வரைக்கும் அது அவருடைய பெயரை அந்த நகரம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அன்புக்குரிய பெரியவர்களே, நம்முடைய இஸ்லாமிய வாலிபர்களை இஸ்லாமிய அச்சின் இஸ்லாமிய மரபில் நாம் உருவாக்குவோம். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தீய பழக்கங்களை முற்றிலும் கைவிட்டு விட்டு நேரான பாதையின் பக்கம், ஹிதாயத்தின் பக்கம், பள்ளியினுடைய தொடர்போடு, நல்ல மக்களுடைய தொடர்போடு வாழக்கூடிய நல்ல